ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகுல சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இங்க தங்கராஜும் சுரேஷும் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசின்னு இருக்காங்க. அப்ப தங்கராஜ் பார்த்தீங்கன்னா சுரேஷ்க்கு அடிபட்டு இருக்கிறத டச் பண்ணி பார்க்குறாங்க. "என்ன மாமா நீங்க இப்படி டச் பண்றீங்க? என்னடா அதிகமா வீக்கமாயிருக்கா?" அப்படின்றாங்க. "இல்ல மாமா லைட்டா தான் இருக்கு" அப்படின்றாங்க. "டேய் சுரேஷ் என்னதான் நடந்துச்சு சொல்றா" அப்படின்னு சொல்றாங்க. "அதுதான் மாமா நான் அப்பவே சொல்லிட்டேனே, திரும்ப திரும்ப அதவே கேட்டு இருக்கீங்க" அப்படின்றாங்க. "இல்ல நீ என்னதான் பண்ண? எதுக்கு அவ புடிச்சு உன்ன தள்ளி விட்டா சொல்லு? தள்ளி விட்டது தான் தள்ளி விட்டா, நீ மெத்தையில தான் விழ வேண்டியது தானே. எதுக்கு வந்து கட்டில்ல இடிச்சுக்கின?" அப்படின்றாங்க. "என்ன மாமா விழும்போது எங்க விழணும்னு பார்த்தா விழுவாங்க. அவன் நான் கைய பிடிக்க தான் போனா, அவன் என்ன புடிச்சு தள்ளி விட்டான் மாமா" அப்படின்றாங்க. "டேய் ஏதாச்சும் வெளியில சொன்னா அசிங்கம் ஆயிடும்ன்னு சொல்லிட்டு மறைக்கிறியாடா? நடந்த விஷயத்த சொல்றா" அப்படின்றாங்க. "மாமா அந்த பிரச்சனைய விட்டுரு மாமா" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "டேய் நல்லா தானே சாப்பிடுற, நல்லா புரோட்டீன் இருக்கிற உணவா தானே எடுத்துக்கிற. உனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்ன்றதே இல்லையாடா? அவ புடிச்சு தள்ளி விட்டா நீ வந்து விழுந்துடுவியா?" அப்படின்றாங்க. "என்ன மாமா இதெல்லாம் பார்த்தா விழுவாங்க. புடிச்சு நான் கைய பிடிக்க தான் போனேன். அதுக்குன்னு அவ புடிச்சு இப்படி தள்ளி விடுவான்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல" அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தங்கராஜோட அம்மா வராங்க. தங்கராஜோட அம்மா வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, வந்து அந்த டச் பண்ணி பார்க்குறாங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. "என்னடா இப்படி வீங்கியிருக்கு பணியாரம் மாதிரி. மூளைக்கு இது ஏதாச்சும் பிரச்சனை ஆக போகுது. ஃபர்ஸ்ட்டு போய் ஸ்கேன் எடுத்து பாரா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னதான் கல்யாணம் பண்ணி இவங்கலாம் வாழ்க்கை வாழ்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜோட அம்மா கிளம்பிர்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "என்ன மாமா ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமா? இல்ல ஸ்கேன் இது பண்ணி பார்த்துடலாமா மாமா?" அப்படின்றாங்க. "டேய் அவங்க ஏதோ சொல்றாங்க விட்றா, அதெல்லாம் நீ யோசிக்காத. அது ஒண்ணும் அவ்வளோ பெரிய அடியெல்லாம் ஒண்ணும் படல" அப்படின்னு சொல்றாங்க. பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சுரேஷ்க்கு ஃபோன் வருது. சுரேஷும் பார்த்தீங்கன்னா, ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, "டேய் சுரேஷ் உனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க. என்னடா ஆச்சு? எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். ஒண்ணும் அவ்வளோ பெருசா ஒண்ணும் அடிபடலண்ணா" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் வரவா? என்னாச்சு? நான் வந்து பார்க்கவா?" அப்படின்றாங்க. "அண்ணா நீ வந்து பார்க்குற லெவலுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோன வச்சுர்றாங்க. "ஏய் சுரேஷ் யார்றா ஃபோன்ல?" அப்படின்றாங்க. "சரி மாமா எனக்கு அடிபட்ட விஷயம் எப்படி அண்ணாக்கு தெரிஞ்சிருக்கும்" அப்படின்றாங்க. "யார் சொல்லியிருப்பா? உன்னோட அக்கா தான் சொல்லியிருப்பா. இரு நான் கூப்பிடுறேன் பாரு" அப்படின்றாங்க. "இங்க இருக்கிற அந்த சோஃபா கொஞ்சம் நகர்ந்தா கூட உன்னோட வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு அவ சொல்லிடுவா" அப்படின்றாங்க. ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்களும் "என்னங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "சரி உன்னோட வீட்டுக்கு ஏதாச்சும் காலைல நீ கால் பண்ணியா?" அப்படின்றாங்க. "இல்லைங்களே நான் எதுவும் கால் பண்ணலையே" அப்படின்னு சொல்றாங்க. "சரி இங்க நடந்த விஷயம் எப்படி உங்க அண்ணாக்கு தெரிஞ்சிருக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அண்ணாக்கெல்லாம் நான் எதுவும் ஃபோன் பண்ணியெல்லாம் சொல்லல. அண்ணிக்கிட்ட வேணுனா ஃபோன் பண்ணி நான் விஷயத்த சொன்னேன். அண்ணி இது சொல்லியிருப்பாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சுரேஷ் கிட்ட, "சுரேஷ் என்னடா இப்படி வீங்கியிருக்கு? உனக்கு காஃபி இது ஏதாச்சும் வேணுமா? இரு நான் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதி போயிர்றாங்க. அப்ப தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "பாத்தியா சுரேஷ் யார் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல, எப்படி உங்க அக்கா நைஸா நழுவி போறா பாத்தியா? இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் உங்க அக்கா தான்டா எல்லாம் போட்டு குடுத்துடுறா" அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு சாப்பாடு குடுத்துன்னு இருக்காங்க. மதியம் பார்த்தீங்கன்னா, காலேஜ் கிளம்புறதுக்காக வராங்க. "என்ன மதி காலேஜ் கிளம்பிட்டியா?" அப்படின்றாங்க. "சரி உட்காரு டிஃபன் சாப்பிடுவேன் நான் எடுத்து வைக்கிறேன்" அப்படின்றாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா, "இல்ல இல்ல வேண்டாம் நானே எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களே எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்ப மதி பார்த்தீங்கன்னா, "என் மேல நீங்க கோவமா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட கேட்குறாங்க. "இல்ல நான் கோவமாலாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா, "நான் வேணும்னாலாம் அவர புடிச்சு தள்ளி விடல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நீ புடிச்சு தள்ளி விட்டத வேணுமுனுக்கெல்லாம் தள்ளி விட்டேன்னு நான் சொல்லல. அவனுக்கு அவ்வளோ பெரிய அடி ஒண்ணும் படல மதி. நீ ஒண்ணும் அத நெனச்சு ஃபீல் பண்ணாத" அப்படின்றாங்க. "இல்ல சின்ன அடியோ, பெரிய அடியோ ஆனா அடி பண்ணணும்னா நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல. ஆனா அவருக்கு இந்த மாரி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "இல்ல அவன் ஏதாச்சும் பண்ணியிருப்பான். என்ன பண்ணான்னு சொல்லி நான் கேட்கறதுக்கும் எனக்கு தயக்கமா இருக்கு. அவரு ஏதோ அப்படி சொல்லிட்டு தான் அவன் அந்த மாரி நடந்துன்னு இருப்பான். அவன் ஒண்ணும் கெட்டவன் ஒண்ணும் இல்ல மதி" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதி சொல்றாங்க. பசங்களும் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிர்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ரேவதி பார்த்தீங்கன்னா, மதியோட பக்கம் உட்காந்துக்கின்னு, "சுரேஷ் ஒண்ணும் நீ நெனைக்கிற மாரி கெட்டவன்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணதுனால ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனை போயின்னு இருந்துச்சு. அந்த பிரச்சனை தீர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே இந்த மாரியெல்லாம் நடந்துருச்சு. நீ ஒண்ணும் அவன தப்பா எடுத்துக்காத மதி" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. அவன் பார்த்தீங்கன்னா, காலேஜ் போக வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அண்ணா தான் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருந்தாங்க. இந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணி வரும்போதும் பார்த்தீங்கன்னா, அவன் உருன்னு பெரன்னான் அக்கா வேணும்னு சொல்லிட்டு. அவன் நல்ல பையன் தான். என்ன பண்றது? என்னோட வீட்டுக்காரரோட பேச்ச கேட்டுக்கின்னு அவன் அந்த மாரி இருக்கான். நீ நெனைக்கிற லெவலுக்கெல்லாம் அவன் கெட்டவன் இல்ல மதி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் யோசிச்சுன்னே இருக்காங்க. "என்னங்க நான் பேசுறது போர் அடிக்குதா மதி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல எனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு. அதனால தான்" அப்படின்ட்டாங்க. "சரி ஓகே நான் காலேஜ் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதி கிளம்புறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, வெளிய சுரேஷும், பாக்கியராஜும் நின்னு பேசின்னு இருக்காங்க. மதி பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் நின்னு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, அமைதியா கிளம்பிர்றாங்க. அப்ப சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "பாத்தியா மாமா நாம இங்க நின்னு இருக்கோம். இப்ப பண்ணதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி பார்த்தீங்கன்னா, எப்படி வேலைக்கு கிளம்பி போறாள
பாத்தியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. அதுக்கு பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே காரணமே அந்த வேலைக்கு போறேன்ற கர்வம் தான் மச்சான். எப்படியாச்சும் அந்த வேலைக்கு போற கர்வத்த நம்ம அடக்கி ஆகணும். வேலைக்கு போலன்னா கையில பணம் இல்லன்னு சொல்லிட்டு எப்படி உன்ன தேடி தான் வரணும். பூ வாங்கணும், பொட்டு வாங்கணும், வளையல் வாங்கணும்னு சொல்லிட்டு, அப்ப உனக்கான அன்பும் கிடைக்கும்ல. எப்படியாச்சும் அந்த வேலைக்கு போற திமிர அடக்கணும் மச்சான். என்ன சொல்ற? அப்படின்னு சொல்றாங்க. அவ வேலைக்கு போறத விட்டாள்னா பார்த்தீங்கன்னா, உன்னோட பேச்ச கேட்டு மட்டும் தான் நடப்பா. யார்கிட்டயும் இந்த மாரி திமிராலாம் பேச மாட்டா மச்சான். என்ன சொல்ற நீ? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னாமே அமைதியாவே யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மலர் பார்த்தீங்கன்னா, மொளகா காய போட்டுன்னு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ரேவதி கால் பண்றாங்க. இந்த மாரி நான் உன்கிட்ட சொன்னத அண்ணா பார்த்தீங்கன்னா, சுரேஷ் கால் பண்ணி கேட்டுருக்காங்க. இவரு பார்த்தீங்கன்னா, என்ன கூப்பிட்டு கேட்குறாங்க, "உங்க வீட்டுக்கு சொன்னியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல ரேவதி, நான் பேசிட்டு இருக்கும்போது உங்க அண்ணா பின்னாடியே வந்தாரு. என்ன விஷயம் சொல்லு சொல்லுன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு. அதனால தான் சொன்னேன். நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் மனசுல வச்சுக்காம, அப்படியே அவங்க தம்பிய கால் பண்ணி கேட்டுக்கிறாங்க." அப்படின்னு சொல்றாங்க. சரி பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு கிளம்புறாங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, "ஹலோ சார், ஒரு நிமிஷம் இங்க வாங்க" அப்படின்றாங்க. பாக்கியராஜும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "என்ன மலரு, என்கிட்ட பேசுற மூடு உனக்கு வந்துச்சா? என்கிட்ட இப்ப நார்மலா பேசுவியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் உன்கிட்ட ரேவதி எனக்கு கால் பண்ணி சொன்னாங்கன்னு சொன்னத, நீ எதுக்கு சுரேஷ கால் பண்ணி கேட்ட?" அப்படின்றாங்க. "இல்ல, அடி இது ஏதாச்சும் பெருசா பட்டுருக்குமோன்னு சொல்லி தான் கேட்டேன். இதுல போய் என்ன இருக்கு?" அப்படின்றாங்க. "இல்ல, அவருக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லியா நான் உனக்கு சொன்னேன் நீங்க கேட்குற மாதிரி. ஏதோ லைட்டா அடிபட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த விஷயத்த சொன்னதுக்கு உடனே நீங்க கால் பண்ணி கேட்டிருக்கீங்க. அப்ப தங்கராஜ் அண்ணன் என்ன நெனச்சிருப்பாங்க? ரேவதி சொல்லியிருப்பான்னு சொல்லி தானே நெனச்சிருப்பாங்க. எதுக்கு நீங்க இந்த மாரியான வேலையெல்லாம் பார்க்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, "ஆமா, இல்ல ஒரு செகண்ட் நான் ரேவதியே மறந்துட்டேன். இரு நான் ரேவதிய ஃபோன் பண்ணி கேட்குறேன் மச்சான் ஏதாச்சும் கேட்டாரான்னு சொல்லி" அப்படின்றாங்க. "ஆமா, இது பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னமும் வேற நீங்க கேட்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. பாக்யராஜும் மலரும் பேசின்னு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ராகவன் வந்துடுறாங்க. "டேய் பாக்யராஜ்" அப்படின்றாங்க. "சொல்லுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்யராஜும் போறாங்க. "மாத்திரை தீர்ந்துச்சுடா, நீ வாங்கிட்டு வந்துரு" அப்படின்றாங்க. "சரிப்பா, இப்ப நான் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு போயிடுறேன்" அப்படின்றாங்க. "டேய் இல்லடா, இன்னும் 2 நாள் இருக்கு. நீ வேலைய முடிச்சுட்டு வரும்போதே நீ வாங்கிட்டு வா" அப்படின்றாங்க. "இல்லப்பா, செக்கப் போலியா?" அப்படின்றாங்க. "இல்லடா, அடுத்த மாசம் தான் போணும். அடுத்த மாசம் செக்கப் போய்க்கலாம்" அப்படின்றாங்க. அங்க ராஜலட்சுமியும் வராங்க. "டேய் பாக்யராஜ், அப்பாவுக்கு செக்கப் போம்போது எனக்கும் கொஞ்சம் செக்கப் பண்ணணும்டா. இந்த வீட்ல நடக்கிற ப்ரெஷர் எல்லாம் பார்த்தா எனக்கு பிபி அதிகமா இருக்கிற மாரி இருக்கு" அப்படின்றாங்க. அதுக்கு ராகவன் பார்த்தீங்கன்னா, "வீட்ல தான் பிரச்சனை 1, 2 வர்றது தான். ஆனா நம்ம குடும்பத்தில மட்டும் எந்த நேரம் பிரச்சனையாவே இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது" அப்படின்றாங்க. அதுக்கு ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "வீட்டுக்கு மருமகள கொண்டு வந்தா, தத்திரத்த கொண்டு வந்தா இப்படிதான் பிரச்சனையா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி சொல்றாங்க. அப்ப ராகவன் பார்த்தீங்கன்னா, "டேய் பாக்யராஜ், நீ சுரேஷ்க்கு கால் பண்ணி பேசினியாடா?" அப்படின்றாங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, "எதுவும் சொல்லிடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சைகை பண்றாங்க. பாக்யராஜும் பார்த்தீங்கன்னா, "ஆமாப்பா, பேசினேன். ஒண்ணும் பிரச்சனையும் இல்லையா? நல்லா தான் இருக்கானா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, நேத்து பார்த்தீங்கன்னா நடந்த பிரச்சனைல சுரேஷும் மதியம் அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டோம். அங்க இருக்கிறது நல்லா இல்ல. நீ சுரேஷ் கிட்ட பேசிட்டு நம்ம வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்றாங்க. அதுக்கு ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "இல்ல, அவ அங்கேயே இருக்கட்டும். வேணுனா சுரேஷ் மட்டும் வரட்டும்" அப்படின்றாங்க. அதுக்கு ராகவன் பார்த்தீங்கன்னா, "இல்ல, அங்க லட்சுமி அக்கா இருக்காங்க. அவங்க கொஞ்சம் அதிகமா பேசுவாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாங்க, நான் அத மறந்துட்டேன். அவங்க ஏதாச்சும் பேச, இவ ஏதாச்சும் பேச, அது ஒரு அவங்க வீட்ல பிரச்சனையாயிடும்" அப்படின்னு சொல்றாங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா, "சரி பாக்யராஜ், நீ சுரேஷ் கிட்ட பேசிட்டு அவங்கள வீட்டுக்கு வர சொல்லிடு" அப்படின்னு சொல்றாங்க. "சரிப்பா, நான் போம்போது பேசிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்றாங்க. அப்ப மலரும் பார்த்தீங்கன்னா, "ஏங்க அப்படியே போம்போது என்ன பாப்பாவோட ஸ்கூலாண்ட விட்டுருங்க" அப்படின்றாங்க. அதுக்கு ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "எதுக்கு?" அப்படின்றாங்க. "இல்ல, நேத்தே கால் பண்ணாங்க ஸ்கூலாண்ணிக்கு வர சொல்லி" அப்படின்றாங்க. "என்ன அடிக்கடிக்கு ஸ்கூலாண்ணிக்கு வர சொல்றாங்க அவங்க?" அப்படின்றாங்க. அதுக்கு ராகவன் பார்த்தீங்கன்னா, "குழந்தைங்களுக்கு இத்த பண்ணு, அத்த பண்ணுன்னு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க எதுக்கு டீச்சர்ஸ்ன்னு சொல்லி இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல மாமா, சரி நான் போயிட்டு வரட்டா?" அப்படின்றாங்க. "சரி போயிட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. பாக்யராஜும் மலரும் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரேவதி பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசின்னு இருக்காங்க சுரேஷ் கிட்ட. "ஏன்டா சுரேஷ், நீ மதிக்கிட்ட என்ன பண்ண? எதுக்கு அவ உன்ன புடிச்சு தள்ளிவிட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு. "அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா" அப்படின்றாங்க. "நீ தம்பியா போயிட்ட. உன்கிட்ட இல்லன்னா நான் எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிச்சிருப்பேன். எதுக்குடா நீ அந்த புள்ளைய அந்த மாரி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதி கேட்டுன்னு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பாக்யராஜும் மலரும் வராங்க. அப்படியே முடிச்சிருக்காங்க. சுரேஷ்க்கு அடிபட்டு இருக்கிறத பார்த்த பாக்யராஜும் மலரும் பார்த்தீங்கன்னா, "மதி எதனால புடிச்சு தள்ளிவிட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா? இல்ல சுரேஷ் தான் நடந்த விஷயத்த சொல்லுவாங்களா என்னன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.